துதி பாத்திரா உம்மை இன்று என்று துதித்திடுவோம் ஆமே சோத்திர துதி பாத்திரா உம்மை இன்று என்று துதித்திடுவோம் கனிமணி போற்றிரே உம்மை துதியே துதியே துதித்திடுவோம் துதியே துதியே துதித்திடுவே அனலே உம்மை அருளாலே அடியாரை காத்தீரே அனலே உம்மை அருளாலே அடியாரை காத்தீரே Send
நீங்க மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தா போதும் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலே எங்களை நடத்தி கொண்டு எங்களை பலப்படுத்த எங்களை சகாயம் செய்ய உடைய நீதி வார்த்தைகளினாலே தாங்க ஏந்த தப்புவிக்க எல்லாம் நீங்க மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தா போதும் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா எங்களால் ஒன்று செய்ய முடியாது. நீங்க வேணும்ப்பா, நீங்க வேணும்ப்பா, நீங்க வேணும்ப்பா. இந்த புதிய ஆண்டில் உடைய கிருபை வேணாண்டவர, உங்களுடைய கண்கள் தயவு வேணாண்டவர, உங்களுடைய அன்பை தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. புதிய வருடத்தில் கொண்டு வந்த எங்களுக்கு ஆலோசனைகளை திட்டங்களை வழிவாசலையும் தந்துடுவீராக. உங்களை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஆண்டவர. வேலைக்காரன் கண்கள் எச்சமான நோக்கிருக்குமா போலும், வேலைக்காரன் கண்கள் எச்சமாட்டை நோக்கிருக்குமா போலும். எங்கள் தேவாதி தேவன் எங்களுக்கு இறக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவர. எங்களுக்கு கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவர. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் மனதாளர்களுடைய முறையை வெட்கப்பட சொன்னது வெட்கப்பட இடத்தில் ஆண்டவர. இந்த புதிய ஆண்டிலே வழிநடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்க அனுதினமும் நடத்தும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நாடு நொடியும், ஒவ்வொரு நாழிகையும் ஆண்டவரே
நீரை நடத்துவீராக. உங்க நம்பி வந்திருக்கிறோம். நீரை பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து எங்கள் மத்தியில் இடைபடும். எல்லா கணம் துதி உங்களுடைய ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் நீ ஒரு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நாளிலும் கர்த்தர் புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே, ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளே இந்த நாளிலே நீ தந்தவீராக. பேசுறது நீங்கள் அல்ல, ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுவார்னு சொன்ன வேத வார்த்தை முடியாங்க. ஆண்டவரே, புதிய ஆண்டிலே புதிய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்தருளுவீராக. அதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் சுதந்திரிச்சு அதை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள முடியாய், அதனால் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இந்த நாளிலே உதவி செய்வீராக. என் வார்த்தை வெறுமையா திரும்பி வராது, தான் அனுப்பினதையே நிறைவேற்றியே வரும் என்று சொன்ன வார்த்தையாக அந்த வார்த்தை கடந்து வரட்டும், எங்களை ஆஸ்வதிக்கட்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ரத்தத்தின் வல்லங்களாக ஒவ்வொருகிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போமா? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக நாம் சுதந்திரத்துக் கொள்ளலாம். உன் தேவனாகி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. இதுல என்ன பண்ணுனா, the Lord your God. எப்படின்னா, தேவன் உன்னுடைய தேவன், கர்த்தர் உன்னுடைய தேவன். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், அவர் உன் நடுவிலே வாசமா இருந்து அப்படி சொல்றது. இங்க என்ன சொல்றாருன்னா, இஸ் இன் மிட்ஸ்ட். அப்படின்னா அவர் உன் நடுவில் இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு நல்லா புரிஞ்சுங்க, வார்த்தைகள் நல்லா கவனிங்க. அவர் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இஸ் இன் மிட்ஸ்ட் அப்படி சொல்றது. the warrior of the give us the victory. அவர் உன் நடுவுல இருக்காருன்னா அவர் சும்மா இல்ல, அவர் சேனைகளின் கர்த்தராய் வந்து உனக்கு வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். நல்ல கரந்துட்டு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. முதலாவது, உன்னுடைய தேவனாகிய கர்த்தர், உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் அவர் உன் நடுவுல இருக்கிறார். ஏன் உன் நடுவுல இருக்கிறார்னா, அவர் எப்படின்னா அவர் ஒரு போர் வீரர், அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் தானா தனியா வர மாட்டார். எப்படி மாட்டாரு? தனியா வர மாட்டாரு. அவர் சேனைகளோடு கூட வராரு. ஏன்னா உனக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வருகிறார். ஹல்லேலூயா. யாங்க தமிழ்ல என்ன சொல்றது? அவருடைய ரட்சிக்க வருகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவுல இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். இங்கிலீஷ்ல பவர் ஆஃப் காட். ஓகே. ஆனா இங்க வந்து டிரான்ஸ்லேஷன்ல இங்க பார்க்கும்போது எப்படின்னா, the warrior that gives the victory. அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர், அவர் சேனைகளின் கர்த்தர். ஏன் அவன் கூட நடுவுல இருக்கிறார்னா உனக்கு வெற்றியை தர போகிறார் இந்த வருஷத்துல. நல்லா கரந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு ஜெயத்தை தர போகிறார். நீ எடுக்கிற காரியத்துல ஜெயம் வர போகுது. ஒரு தோல்வியை நீ அடைய மாட்ட. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பாருங்க, அவர் ரட்சிப்பார். வல்லமை உள்ளவர் ரட்சிப்பார்னு தமிழ்ல சொல்லுது. ஆனா அவர் சொல்ற இங்க பாருங்க, பாத்தீங்கன்னா அவர் யுத்த வீரர். அவர் வந்து உன்னை ஜெயமா நடத்துவாருன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உன்னுடைய சத்துருக்களை அவர் சிதறடிப்பாரு. நீ எடுக்கிற காலத்துல என்ன உண்டாகும்? ஜெயம் உண்டாகும் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அங்க சொல்லுகிற இன்னொரு காலத்துல பாருங்க, அவர் உன் பேரில் சந்தோஷமா இருந்து. யார் பேரில்? ஏன் உன் பேரு? அவர் சொல்றாரு, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன்? வெறுக்க மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். கலந்துட்டு நன்றி சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டது.
அவர் உன்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உன் பேரில் சந்தோஷமா இருந்து ஒவ்வொரு நாளும் உன்னை வாட்ச் பண்றாருன்னு அர்த்தம். ஏமாக அவருடைய மகளா நீ இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு என்ன போல இருப்பான்றார். அவர் பரிசுத்தர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். அப்பா மாதிரி புள்ள இருக்கணும்னு ஆசை, அப்பா மாதிரி பண்றான் பாரு. சொல்றோமா சொல்லியா? அப்படின்னா நம்ம இஷ்டம் போய் நம்மளோட பிள்ளைங்க மாத்த சொல்லுவான். அப்ப நம்ம பரம அப்பா யாரு? ஏசப்பா. அப்ப ஏசப்பா பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ஏசப்பா போல இருக்கணும். அல்லேலூயா. நன்றா கவனிங்க வார்த்தைங்கள. அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவர் உன் பேரில் சந்தோஷமா இருந்து, உன் பேரில் சந்தோஷமா இருந்து, அவர் உன்னை சொல்றாரு, தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுதல் என்று சொல்லுகிறார். அப்போ உன் பேரில் சந்தோஷமா இருந்து, இதுல என்ன சொல்லுதுன்னா, நல்ல கவனிங்க, his will rejoice over him is glad. அப்படின்னா அவர் உன் நடுவுல வந்து உன் பேரில அவர் சந்தோஷமா இருப்பாராம். ஏற்கனவே நேத்து கூட நான் ஒரு காரியம் சொல்றேன், ஒரு காரியம் சொன்னா, அவர் நம்ம மேல எப்படி சந்தோஷமா இருப்பார்னா, முதலாவது நம்ம சேர்த்து கொள்வார், இரண்டாவது நம்மளை பெருக பண்ணுவாரு. ஆமா, என்ன சும்மா பண்ணுவாரு? சாபங்களை நம்ம மேல இல்ல, நீ அவர் பிள்ளையா இருந்தாதான் அங்க என்ன பண்ணுவாரு? அப்படியே மாத்தி போட்டுருவாரு. உன் மேல வர இந்த சாபத்துல உன்னை பகைக்கிறவங்க மேல போட்டுருவாரு. அல்லேலூயா. அப்போதான் அவர் உன்னை என்ன பண்ணுவாரு? உன் கையிட்டு செய்ய வேலையை ஆசீர்வதிப்பாரு. ஆமா, எல்லாவற்றையும் பறிபோடணும். எப்படி? கையின் பிரயாசத்துல பறிவினோம், கற்பத்தின் கனியில பறிபூரணும், அடுத்தது நிலத்தின் கனியில பறிபூரணும், அடுத்தது என்ன இருக்கு? மிருக ஜீவனிலும் பரிபூர்ணம். இவை எல்லாவற்றிலும் பரிபூர்ணமா இருந்தா நீ எப்படி இருப்ப? சொல்லுங்க வாய் திறந்து, உன் பேரில் அவர் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த பரிபூர்ணம் எல்லாம் உனக்குள்ள இருந்தாதான் அந்த சந்தோஷமா உனக்குள்ள காணப்படும். நீ சந்தோஷமா இருக்கும் போது அவர் உன் பேர்ல சந்தோஷமா இருப்பார். அவர் துக்கம் இருக்குமா இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. நீ கண்ணீரோடு இருக்கும்போது அவர் உன்னை கண்ணீரோடு கூட இருப்பாரு. நீ துக்கத்தோடு கூட இருப்ப, அவர் உன்னை துக்க முகத்தோடு பார்த்து கொண்டிருப்பாரு. நீ சந்தோஷமா இருந்தா அவர் சந்தோஷமா இருப்பார். கலந்துட்டு சொல்லுங்க, இதுதான் தகப்பன். ஹல்லேலூயா. தகப்பனுக்கு மகனுக்கு உள்ள உறவு இதுதான். ஏற்கனவே நேற்று நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? அந்த கெட்டகுமார் என்ன பண்ணா? எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டான். எல்லாத்தையும் அவன் அனுபவிச்சுட்டு இஷ்டம் போல நிறைய கேளுங்க, இஷ்டம் போல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு லாஸ்ட்ல என்ன இல்ல, பண்ணி துண்ட தவிட்டு கூட கிடைக்கல. உலகத்துல ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். நம்முடைய சிநேகிதருக்கு மத்தியில நம்ம எப்படியா இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் நம்ம கிட்ட இருக்கிறத வெறுக்கும், அவன் என்ன பண்ணுவான்? கூட இருப்பான். நம்ம கிட்ட இல்லாதப்போ அவன் என்ன பண்ணுவான்? கை விட்டு ஓடிடுவான். அப்ப பாருங்க, இவன் எல்லாமே இழந்து அடுத்தது எங்க போனா? ஒரு பன்னி இருக்கிற பன்னி என்ன பண்ண? ஆமா, பன்னி இருக்கிற இடத்துல போயிட்டு, பன்னி இருக்கிற இடத்துல அவன் தவிட்ட பின்ன பண்ணி சாப்பிடுற தவிட்டு அவன் என்ன பண்ண சாப்பிடலான்னு போறான். அந்த தவிட்டு கூட அவனுக்கு என்ன பண்ணல? கிடைக்கல. அப்பதான் அவனுக்கு என்ன உண்டாவது? புத்தி தெளிவு உண்டாவது. ஏன் தகப்பன் வீட்டுல அநேக வேலைக்காருக்கு திருப்தியான சாப்பாடு. எப்படிப்பட்ட சாப்பாடு? ஆனா இந்த பண்ணி பாடுற, இந்த பண்ணி துண்டுற தவிட்டு கூட எனக்கு என்ன பண்ணல? ஏமா பண்ணி கூட சேர்ந்து இவன் என்ன பண்ணலாம்? அழகா துண்டலான்னு போறான். எஜமான் பாத்துக்காமா, அவனை ஒரு தட்டு தலைமையில தட்டுறான், கையில கொம்பு கூட வச்சிருப்பான், அநேகமா அதுல தட்டுறான். தட்டு விட்டா இவனுக்கு அது குச்சி இழுத்து வரான். பன்னியோடு சாப்பிட்டான் அவன் எப்படிப்பட்டிருப்பான்? முழங்கால் படிட்டு பண்ணி மாதிரியே என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் தள்ளிட்டு சாப்பிட போயிருப்பான். நன்றாக கவனிங்க. எல்லாம் நீங்க போன வருஷத்துல அப்படி இருக்கலாம், ஆனா புதிய வருஷத்துல நீங்க அது மாதிரி இருக்காதீங்க. ஹல்லேலூயா. கழுவப்பட்ட பன்றி திரும்ப என்ன பண்ணும்? சேத்துல புழுற மாதிரி புழுறாதீங்க. புதிய வருடத்துல புத்தி தெளிந்தவர்களாய் காணப்படுங்க.
புத்தி தெளிவுன்றலாம் காணப்பட்டாதான் அப்பதான் என்ன ஆகுது, என் தகப்பன் வீட்டுல என் வேலைக்காரர்களுக்கு திருப்தியா இருக்கு சாப்பிடு. ஆனா இங்க பார்த்தா நான் இந்த மாதிரி அவசரப்படக்கூடாது. உடனே தகப்பன் கிட்ட ஓடி வரான். தகப்பன் பாக்குறாரு. நல்ல ஜோஷுவா நல்ல கவனிய, தகப்பன் வாசல்ல நிக்கிறாரு. அந்த வசனத்தை நல்லா பார்க்கணும். தகப்பன் எங்க நிக்கிறாரு? அப்ப எத்தனை தடவை அவர் நின்றுப்பாரு. இவன் சொத்தை வாங்கி அங்க பாருங்க, சொத்தை வாங்கி அவன் நல்லா செலவு பண்ணிட்டு அப்ப எவ்வளவு நாள் அவன் இது பண்ணிருப்பான், செலவு பண்ணிருப்பான். அப்ப ஒவ்வொரு நாளும் இவன் தகப்பன என்ன பண்ணிருப்பாரு, வாசல்ல வந்து பார்த்து நிற்பாரு. இப்ப கூட நான் சொல்றேன், அநேகரை ஆண்டவர் இந்த வாசல்ல இருந்து பாக்குறாரு. வாசல்ல இருந்து பாக்குறாரு. என் மக என்னுடைய நன்மையை சுதந்திரிச்சால, என்னுடைய சொத்து அவதான். ஆனா இப்போ எங்க காணுமே காணுமே என்று ஒரு ஆவலோடு இந்த பசுக்கும் அந்த கண்டுக்கும் அதுதான் வித்தியாசம். இந்த பசு ஒரு குரல் விட்டா அங்க கண்டுக்குட்டி என்ன பண்ணும், குரல் விடும். ஒரு குரங்கு கண்டுக்குட்டி குரல் விட்டா அங்கன்னா பசு கண்ணு விடும். நன்றா கவனிங்க. அது போல அவர் அந்த வாசல் நின்று ஒன்னும் தினமும் உங்களுக்காக என்ன பண்றாரு, உங்களுக்கு நீங்க வருகையை பார்த்து கொண்டிருக்காரு. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, பழைய வருஷம் மாதிரி என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. நீங்க மனம் போன வாழ்ந்த நாட்கள் உண்டு, அதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா அவர் உங்க பேர்ல என்ன ஆகணும், சந்தோஷமாகும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த மகன் வருத இவர் பார்த்த உடனே இவரும் ஓடி போறாரு, அவனும் ஓடி வரான். ரெண்டு பேரும் கட்டி தழுவுறாங்க. அவன் பண்ணிக்கிட்டு இருந்தவன் எப்படி இருப்பான், சேத்தும் சகதியிலேயே என்ன பண்ணுவான், புரண்டு போயிருப்பான். ஆனா இவர் உயர்ந்த வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து சகலவற்றையும் ஐஸ்வர்யமானவர், ஐஸ்வர்ய சம்பந்தரவர். உன்னை தரித்திர அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உன்னை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். உண்மையில் அன்பு செலுத்துறார். ஓடி வந்து கட்டி அணைத்து அந்த நாத்தத்தை பார்க்காம தகப்பன வந்து அவன் மகனை முத்தாயிடுறாரு. நாளே நான் சொல்ற காரியத்தை நல்லா கவனிப்பாரு. அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் பாரு. சேத்துல பிறந்திருக்காங்க, பண்ணி கூட இருந்திருக்கான். ஆனா இவர் என்ன பண்றாரு, ராஜா வஸ்திரத்தை மாதிரி நல்லா தரைத்து கொண்டு அந்த மகன் வந்தவன அந்த சேத்தை பார்க்கல, அந்த நாத்தத்தை பார்க்கல. ஆனா இவனுடைய ரத்தம், என் ரத்தம் இவன், என் ரத்தம் இவன், இவன் என்ன விட்டு பிரிஞ்சு போயிருக்கான். அவன் திரும்பி வரும்போது என் ரத்தம் சும்மா இருக்குமா, என் ரத்தம் துடிக்குது, என் ரத்தம் கொதிக்குது அப்படின்னு ஓடி வந்து கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்கிறார். அதுதான் தேவனுடைய பிள்ளைங்களே, போன வருடத்துல எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த புதிய வருடத்துல தேவன் உங்கள் பேரில் சந்தோஷமா இருக்கிறான்னா உங்க கண்கள் தெரிவிக்கப்படணும், உங்க புத்தி அல்லேலூயா. அப்பொழுதுதான் தகப்பனோட கட்டி முத்தம் செய்து உன்னை முதலாவது உன்னை கழுவி சுத்திகரிச்சு உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு கொடுப்பாரு. அதிகாரம் என்று மோகத்தை கொடுப்பாரு. எப்படிப்பட்ட அதிகாரம், என் மகன், என் மகன், என் மகன் அந்த அதிகாரத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இந்த கால வேலையில ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீ திரும்ப வாப்பா, நீ திரும்ப வாப்பா, உன் பழைய எண்ணத்தை, பழைய செய்கைய, பழைய நடத்திய எல்லாத்தையும் திரும்பி வா, உன்னை மறுபடியும் உன்னை புதுப்பிப்பேன்னு சொல்றாரு. மறுபடியும் உனக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. மறுபடியும் அந்த பிள்ளையினுடைய அதிகாரம், தகப்பன் பிள்ளைகளுடைய அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றா கவனிங்க அந்த வார்த்தைகளை. He will rejoice over in his gladness. அங்க அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம என்ன சொல்றது, அவர் உன் பேர் சந்தோஷமா இருந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்றாரு, அவர் நம்ம மேல சந்தோஷமா வர்றாரு. எப்போது, அவர்கிட்ட நீ வரும்போதுதான். இரண்டாவது காரியங்களை பார்க்கும் பொழுது தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். தகப்பன் ஒரு பிள்ளை மேல எப்படி அன்பு வைத்திருப்பாரு, இங்க உமா இங்கதான் இருக்கு, பாப்பா இங்கதான் இருக்கு. ஆனா பாப்பா கத்துனா அங்க குமரேசன் என்ன பண்ணாரு, கண்கள் என்ன பண்ணும், தேடும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மளை அப்படிதான் பார்த்துட்டு இருக்காருமா. ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாழிகையும் நம்ம அவருடைய கண்கள் நம்ம என்ன பண்ணுறது, நோக்கி கொண்டிருக்கிறது.
அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒரு சிருஷ்டியும் இல்லை. எல்லாரையும் அவர் பார்க்கிறார். அப்ப நன்றா கவனிங்க, தம்முடைய அன்பு நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். அப்ப இங்க என்ன சொல்லுது, என்ன சொல்றது? He will renew your in his love. இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது நல்லா பாருங்க, நல்லா கேளுங்க. அவர் என்ன பண்றாருன்னா, he will the renew you in his love. அவர் தம்முடைய அன்பை உன்னை புதுப்பிக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தமிழ்ல எப்படி சொல்லுது? அவர் உன்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் வந்து அமர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? உன்னுடைய அன்பை நான் புதுப்பிக்கிறேன்ப்பா, என் அன்பை உனக்குள்ள புதுப்பிக்கின்றாரு. கர்த்தருக்கு ஆண்டு நன்றி சேர்த்துங்க. ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரே வசனத்துல இவ்வளவு காரியம் இருக்கு. அவர் வந்து உன்னை அன்பு கூர்ந்துட்டான்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து மட்டும் பெசாத அமர்ந்துட மாட்டாரு. அந்த அன்பை இப்படி பார்ப்பாரு, அப்படி அப்படியே தலையை என்ன பண்ணவர் வரி விடுவார், அப்படி காது பிடிப்பார். என் பிள்ளை கேட்டா செய்வான் அப்படிதான். அவருக்கு எதனா வேணா இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார். ஏன்னா அந்த தகப்பனுடைய அன்பு தன்னுடைய பிள்ளைக்கு என்ன பண்றது? பரிபூர்ணமா உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால தான் இங்க அழகா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்றாரு? he will renew in his love. தன்னுடைய அன்பை அவர் என்ன பண்றாரா? புதுப்பிக்கும்படியா உன் பக்கத்துல அவர் வராரா. எப்படிப்பட்ட அன்பு அது? தன் ஜீவனையே கொடுத்த அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? தன் ஜீவனையே கொடுத்த அன்பு. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கும் பொழுது, அவர் உன் பேரில் சந்தோஷமா இருந்து அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். என் புள்ளப்பா, அவன் நல்லவன்பா, அவன் என்ன நோக்கி எப்போது கூடுவான்பா. ஒவ்வொருத்தவங்க வியாதியும் அவன் துன்பத்திலும் அவன் என்னை விட்டு விலக மாட்டான்பா. என்னை அவன் கட்டி அணைச்சிப்பான்பா. அவன் அழும் போது என்னை கட்டி அணைச்சிப்பான்பா. அவன் என்ன பண்ணுவான்? வியாதி நேரத்திலும் அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான்பா. நமக்கு வியாதி வந்தா என்ன பண்ணுவோம்? பாஸ்டர் ஒரே தலைவலி பாஸ்டர், ஏமா சர்ச்சு வரல, ஒரே தலைவலி பாஸ்டர், என்ன பண்றது, ஒரே டென்ஷன், பசங்க அடங்க மாட்டுறாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமையில லீவ் போட்டுறோம். ஆனா இங்க அவர் அழகா சொல்றாரு, உன் பேரு அவர் என்ன பண்ணுவாராம்? கம்பீரமா களி கூறுவார். ஆனா இங்க இங்கிலீஷ்ல இன்னும் அழகமா சொல்லுது பாருங்க. என்ன சொல்றாருன்னா, he will accept the over your with love singing. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் உனக்குள்ள வந்து என்ன பண்ணுவாரா? அவர் என்ன பண்ணுவாரா? உன்னோடு கூட வந்து அவர் மகிழ்ந்து இருக்க, உன்னை குறித்து அவர் பெருமை பாராட்ட அவர் விரும்புகிறவராக இருக்கிறாரா. என் புள்ள என்ன மாதிரிதான் இருப்பான், என்ன போலதான் பேசுவான். ஹல்லேலூயா. அது உன் பேர் என்ன சொல்றாராம்? பெருமைப்படுத்த அவர் விரும்புகிறாராம். அவனா என் பேரை கெடுக்கிறது தான் பிறந்திருக்கான். சிங்கிங்னா நான் பாடுறாரு, அதான் கம்பீரித்து பாடுறது. ஏன் சொல்றேன்னா, இந்த வார்த்தைன்னா என் புள்ள வந்து பிறந்திருக்கான்பா, என் பேரை கெடுக்கிறதுக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. என் புள்ள போல யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஹல்லேலூயா. என்ன போல இருக்கிறான், என்ன போல பேசுறான், என்ன போல நடக்கிறான், எனக்குள்ள இருக்கிற எல்லா பண்பு குல நலன்கள் அவனுக்குள்ள இருக்கு. அவனுக்குள்ள அன்பு இருக்கு, இரக்கம் இருக்கு, சாந்தம் இருக்கு, பொறுமை இருக்கு, எல்லாவற்றையும் காட்டிலும் கீழ்ப்படுதல் இருக்கு. ஹல்லேலூயா. அப்பதான் அவர் உங்க மேல பேர் வந்து என்ன பண்ணுவாராம்? சந்தோஷமா இருப்பாராம், கம்பீரித்து உங்களை பாடுவாராம், உங்க பேரை என்ன பண்ணுவாராம்? பெருமைப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. உங்க பேர் என்ன பண்ணுவாராம்? பெருமைப்படுத்துவாராம். அது மாத்திரமல்ல, அங்க சொல்ல கொடுத்த இன்னொரு இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு. அது இன்னொரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உன்னை குறித்து ஒரு கொண்டாட்டமே, ஒரு நிகழ்ச்சியே நடத்துற அளவுக்கு என்ன பண்ணுவாராம்? உன்னை உயர்த்துவாராம். ஹல்லேலூயா. அந்த கெட்டகுமாரன் வந்துட்டு உன்னை பெசாந்துட்டாரா?
என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் என் பிள்ளைய என்ன பண்ணு, குளிப்பாட்டுங்க, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க, அடுத்தது என்ன பண்றாங்க, மோதிரத்தை கொடுங்க, அப்புறம் எல்லாரும் வருந்து என்ன பண்ணுங்க, விருந்து பண்ணுங்க சொல்றாரு. ஹல்லேலூயா. நன்றா கவனிங்க, நம்ம அவரை போல மாறும்போதுதான் அவர் நம்மளை மேல் கெம்பீரிப்பார் இருப்பார். ஹல்லேலூயா. அவரு கெம்பீரித்து நம்ம போல அவர் களி கூறுவார், சந்தோஷமா இருப்பார், கெம்பீரித்து களி கூறுவார். ஆண்டவரின் பேரில் எப்படி இருக்கிறாரு? சந்தோஷமாவும் இருக்கணும், அப்புறம் நம்மை குறித்து பெருமை பாராட்டி அவர் கெம்பீரித்து களி கூறுகிறவராயும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 16ஆம் வசனம் என்ன சொல்ல பாருங்களேன். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். ஹல்லேலூயா. எருசலேம் தேவனுடைய நகரம், சீயோன் நீங்களும் நாங்களும் தான். ஹல்லேலூயா. அப்ப ஏன் அப்படி சொல்றாருன்னா, இப்பதான் அந்த வாக்குத்தத்தம் வருது, உன் தேவனாகி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ளவர் பக்கத்துல இருந்தா நீ பயப்படுவியா? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த நோயை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய, எந்த எல்லா கால நோய் என்ன பண்றோம், நம்மளை பார்த்து போடும். அவர் நம்ம பரிகாரிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர் அவர்தான். ஹல்லேலூயா.